பிரைஸ் லார்ட். இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்களை சந்திப்பதை நினைத்து சந்தோஷப்படுகிறேன். எல்லா மகிமையும் கனத்தையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசப் போகிறார். சங்கீதம் 3வது அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற ஜெபிக்கிற ஒரு வார்த்தை தான். அவர் சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவரை எப்படி அவருக்கு முன்பாக வைக்கிறாராம்? கேடகமாய் வைக்கிறாராம். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆதியாகமம் 15:1, ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நீர் எனக்கு என்னை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற, என்னை பாதுகாக்கிற ஒரு கேடகமாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆம், ஆண்டவர் நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற ஒரு கேடகமாக இருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் நான் மகிமையாய் வீற்றிருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதுபோல் இந்த கேடகம் ஒரு பாதுகாவலை குறிக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாவலை கொடுக்கிறார். அவரே கேடகமாக இருக்கிறார். அவரே அக்கினி மதிலாக இருக்கிறார். அவரே நம் நடுவில் மகிமையாய் வீற்றிருக்கிறார். எந்த பிசாசும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு, எந்த பொல்லாத அந்தகார ஆவிகளின் கிரியைகள் நம்மை தாக்காதபடிக்கு அவரே நமக்கு கேடகமாக இருக்கிறார். அவரே நமது மகிமையுமாய் இருக்கிறார். அவரே நம்முடைய தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலிருந்து ஆண்டவர் நீங்கள் விசுவாசிக்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு உங்களை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற ஒரு கேடகமாக இருப்பார். அவரே உங்கள் நடுவில் உங்களுக்கு மகிமையாக இருப்பார். அவரே உங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்றால், தாவீது ராஜா சொல்லுகிறார் ஆண்டவரை பார்த்து, நீர் என்னுடைய மகிமையாக இருக்கிறீர், யூ ஆர் மை க்ளோரி அப்படின்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவரை எப்படியாக வைத்திருக்கிறாராம்? அவருடைய மகிமையாய் வைத்திருக்கிறார். சில பேருக்கு இந்த உலகத்தில் அவர்களுடைய செல்வம், புகழ், கனம், அந்தஸ்து, பணம், வேலை இதெல்லாம் அவர்களுக்கு மகிமையாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு நல்ல அழகு, உடல் பலன் எல்லாம் அவர்களுக்கு மகிமையாக இருக்கும். நல்ல ஆரோக்கியமான வாழ்வு எல்லாம் மகிமையாக இருக்கும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு. அவர்கள் அதை தங்களுக்கு மகிமையாய் கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் ஒரு நாளில் அழிந்து போய்விடும். அது ஒரு புல் எப்படி காலையில் தோன்றி அது சாயங்காலத்தில் உதிர்ந்து போகிறதோ அதுபோல தான் இப்படிப்பட்ட உலகத்தின் மகிமையெல்லாம் ஒரு நாள் உதிர்ந்து போய்விடும், அது காணப்படாமல் போய்விடும். அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மகிமையாக இருக்கிறார். அந்த மகிமை என்பது யாரை குறிக்கிறது என்றால், நம் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அவரே மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள வாசமாக இருக்கிறார், நமக்குள்ள தங்கி இருக்கிறார். தாவீது ராஜா அதை நன்கு அறிந்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், ஆண்டவரே, நீர் எனக்கு மகிமையாக இருக்கிறீர், நீர் என் தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீர். இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில் தாவீது சொல்லுகிறார் என்றால், அவருக்கு நெருக்கங்கள், அவருக்கு உபத்திரவங்கள் ஏற்பட்டது. யார் மூலமாக அந்த உபத்திரவங்கள், யார் மூலமாக அந்த நெருக்கங்கள் வந்ததென்றால், அவருடைய சொந்த மகனாகிய அப்சலோமின் நிமித்தமாக அவருக்கு இந்த ஒரு போராட்டம் வந்தது. அப்சலோம் தாவீது ராஜா தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று
அவருடைய ராஜ்யத்தின் கீழ் இருந்த எல்லா ஜனங்களிடத்தில் பட்சமாய் பேசி அவர்களை அப்சலோம் தன் பக்கமாக இழுத்து கொண்டு அவனுக்குள்ள தாவீது ராஜாவுடைய ராஜ்ய பாரத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு விருப்பம் வந்தது. அது நிமித்தமாக அப்சலோம் தாவீது ராஜாவை கொலை செய்ய வகை தேடினான். அதனால் தாவீது ராஜா தன் மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து நடுங்கி அவர் வனாந்தரத்தின் வழியாய் வந்து கொண்டிருந்த பொழுதுதான் இந்த சங்கீதத்தை அவர் இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார். கர்த்தாவே, நீரே என்னை சூழ்ந்துள்ள கேடகமாக இருக்கிறீர், நீரே என் மகிமையாக இருக்கிறீர், நீரே என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக தாவீதுக்கு யார் மூலியமாய் உபத்திரவங்கள் வந்ததான்? அவரை சூழ்ந்திருந்த மனிதர்கள் மூலமாக உபத்திரவங்கள் வந்தது. அவர் சொல்லுகிறார், சங்கீதம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அவரை சூழ்ந்திருந்த மனிதர்கள், சில மனிதர்கள் அப்சலோம் எப்படி டைரக்டாக ஃபிசிக்கலாக தாவீது ராஜாவை எதிர்த்து வந்தான், ஆட்களை அனுப்பி அவரை கொலை செய்யும்படி வகை தேடினான். அதுபோல தான் தாவீது ராஜாவை சூழ்ந்திருந்த மனிதர்களும் டைரக்டாக ஃபிசிக்கலாக வந்து அவரை எதிர்த்து வந்து அவரை வேதனைப்படுத்தினாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சில மனிதர்கள் என்ன செய்தாங்கன்னா, அவருடைய ஆத்துமாவை தாக்க ஆரம்பித்தாங்க, ஸ்பிரிச்சுவலாக அவரை எதிர்கொள்ள ஆரம்பித்தாங்க. அவர் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர், உண்மையுள்ளவராய் இருந்தார், தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமுள்ளவராய் நடந்து கொண்டார். அவர் பாவத்தில் விழுந்தது நிமித்தமாக, அவர் எந்த பாவத்தில் விழுந்தார் என்றால், அவர் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்த பொழுது தன்னுடைய தலைவனாகிய ஒருவன் இருந்தான். அவனுடைய பேர் உரியா. அந்த உரியாவின் மனைவியினிடத்தில், அந்த பத்சேபாள் இடத்துல அவன் தவறான விதத்தில் நடந்தது நிமித்தமாக, அவளை தீட்டுப்படுத்தினது நிமித்தமாக தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தான். அந்த பாவம் அந்த நாட்களில் எல்லா மனிதர்களும் பார்த்து, ராஜா இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்று அவருக்கு விரோதமாய் குற்றஞ்சாட்டினாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் தாவீது ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பி அவருடைய உபத்திரவத்தின் நேரத்தில் அவரை குறை சொல்லி அவரை குற்றப்படுத்தினாங்க. அவர்கள் தான் சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பே இல்லை, பாவத்தில் விழுந்து போய் விட்டான், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. அவன் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அவன் ஆத்துமாவுக்கு தேவனிடத்திலிருந்து உதவி வராது, ரட்சிப்பு வராது, தயவு வராது, காருண்யம் வராது என்று சொல்லி அவரை ஸ்பிரிச்சுவலாக அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. தாவீது ராஜா தேவனுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். பலவீனத்து நிமித்தமாக ஒரு பாவம் செய்ததுனால அவரை குற்றஞ்சாட்டினாங்க. அவரே சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் மனந்திரும்பி தேவனிடத்தில் ஒப்புரவாகினார். தேவனே, பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்து போடாதிரும், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், நான் பாவம் செய்திருக்கிறேன், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதிரும், நான் உம்முடைய சமூகத்தில் வந்து இளைப்பாற விரும்புகிறேன், என்னை நீ தள்ளி விடாதையும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று தேவனுடைய சமூகத்தில் விழுந்து அழுது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி மனந்திரும்புதலை பெற்றுக்கொண்டார். அந்த மனந்திரும்புதலை தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட பிறகும் அந்த நாட்களில் அவரை சூழ்ந்திருந்த மனிதர்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி அவரை பகைத்தார்கள். அவருக்கு தேவனிடத்திலிருந்து உதவி வராது, ரட்சிப்பு வராது என்று சொல்லி அவருக்கு விரோதமாக எழும்பினார்கள். இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வழியாய்தான் தாவீது ராஜா கடந்து சென்றார். அந்த சூழ்நிலையில் தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமுமாக இருக்கிறீர். அதுக்கு முன்னாடி சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தாவே, இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் எனக்கு விரோதமாய் வந்தாலும் நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமுமாக இருக்கிறீர், என் மகிமையும் என் தலையை
உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் அதே போல் தாவீது ராஜாவை போல இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையில் நீங்கள் கடந்து செல்லலாம். தேவனுக்கு விரோதமாய் பலவீனத்தின் நிமித்தமாக பாவம் செய்து நீங்கள் விழுந்து போயிருந்திருக்கலாம். தேவன் அதை தயவாய் உங்களுக்கு மன்னித்து நீங்கள் மனம் திரும்பினது நிமித்தமாக உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு தேவனுடைய சமூகத்தில் தேவனிடத்தில் ஒப்புரவானது நிமித்தமாக அவர் தயவாய் உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்திருந்தும் உங்களை சூழ்ந்திருந்து இருக்கிற சில மனிதர்கள் நீங்கள் செய்த தப்பிதங்களை சுட்டி காட்டி உங்களை உபத்திரவப்படுத்தலாம், உங்களை வேதனைப்படுத்தலாம், உங்கள் ஆத்துமாவை உங்கள் உள்ளத்தை மனமடிவாக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் ஏகமாய் கூடி எழும்பி வந்து உங்களுடைய பேரை கெடுத்து போடலாம், உங்களுடைய மகிமையை அவர்கள் கீழே தள்ளி போடலாம், உங்களுடைய தலையை அவர்கள் வெட்கத்தால் மூடும்படிக்கு அவர்கள் உங்களை அவமானப்படுத்தலாம் வார்த்தையினாலும். இப்படிப்பட்ட நிந்தையின் வழியாய் நீங்கள் கடந்து செல்லலாம் தாவீது ராஜாவை போல. ஆனால் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், ஆனாலும் தாவீதை போல ஆனாலும் இப்படிப்பட்ட உபத்திரங்களின் வழியாய் நான் கடந்து சென்றாலும் ஆண்டவரே, நீர் என்னை சூழ்ந்திருக்கிற கேடகமாயிருக்கிறீர், நீர் என்னுடைய மகிமையுமாயிருக்கிறீர், என் தலையை நீர் உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஓ, நான் எழும்பி வருவேன். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கி வந்தாலும் அது என்னை மேற்கொள்ள முடியாது. எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, நீர் எழுந்தருளும், என் தேவனே நீர் ரட்சியும் என்று நீங்கள் கதறி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அவர் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறவர் அவர் எழுந்தருளுவார். தாவீது அவருக்கு ராஜரீகம் என்கிற அந்த மகிமை இருந்தது, அந்த அதிகாரம் இருந்தது. அந்த ராஜா என்கிற அந்த அதிகாரத்தில் அவர் இருந்தபோது பாருங்க, பிசாசனுடைய சிந்தனைக்கு இடம் கொடுத்து தன்னுடைய படை தலைவனில் ஒருவனாகிய உரியாவின் மனைவியிடத்தில் தவறாய் நடந்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தான். அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தினான். அதனால தான் அந்த உலக பிரகாரமான மகிமை அவனிடத்தில் இல்லாமல் போகிற ஒரு நேரம் வந்தது. அவனுடைய தலை கவிழ்ந்து போகிற ஒரு நிலைமை வந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் தாவீது ராஜா தன்னை முழுவதுமாக தேவனிடத்தில் அர்ப்பணித்து மனம் திரும்பினது நிமித்தமாக மீண்டும் தாவீது ராஜா மகிமையை பெற்றுக்கொண்டு அவர் தலை உயர்ந்திருந்தது. தேவன் அவருடைய தலையை உயர்த்தினார், அவரை மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்கிறார், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமுமாயிருக்கிறீர், என் மகிமையுமாயிருக்கிறீர், என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் என்று. ஹல்லேலூயா. உங்களுக்கு சில நேரத்தில் ஆவிக்குரிய போராட்டங்கள் வரலாம். உங்களுடைய ஜெப வாழ்க்கையை அவர்கள் சில பேர் உங்கள் ஜெப வாழ்க்கையை பார்த்து நீங்கள் ஒரு காலத்தில் நல்லா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தீங்க, இப்பொழுது விழுந்து போனீங்க, விழுந்து போன உங்களை தூக்கி எடுக்க முடியாது, நீங்கள் மீண்டும் எழும்ப முடியாது, தேவனுக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்துட்டீங்க, இனி எழும்ப முடியாது என்று சொல்லி உலக மனிதர்கள் தங்களுடைய வார்த்தையினாலே உங்களை மட்டுப்படுத்தி உங்களை கீழே தள்ளிவிடலாம். ஆனாலும் நீங்கள் எழுந்திருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், நீர் தான் என்னுடைய மகிமை அப்பா, என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, எனக்கு உண்டான அழகு அல்ல, எனக்கு உண்டான பலன் அல்ல, ஓ எனக்கு உண்டான வரங்கள் அல்ல, ஓ நீரே என் மகிமை, நீரே என் மகிமை, நீரே என் தலையை உயர்த்துகிறவர் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்காக எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், சங்கீதம் 18வது அதிகாரம் 48ஆம் வசனத்தில், கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் என் தலையை உயர்த்தி அருளும், நீர் என் தலையை உயர்த்தி அருளும், என் சத்துருக்களுக்கு முன்பாக நான் விழுந்து போகாதபடிக்கு என் தலையை நீர் உயர்த்தி அருளும் என்று அவர் ஜெபம் பண்ணுகிற பொழுது ஆண்டவர் அவருடைய தலையை உயர்த்தினார். உங்கள் தலையை உயர்த்த போகிற ஒரு நேரத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி உங்கள் தலையை உயர்த்த போகிறார்.
வெட்கத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாக நீங்கள் 2 தடையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நாட்களுக்குள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இனி அவரே உங்களுக்கு மகிமையாக இருக்க போகிறார். ஹல்லேலூயா. அவரே உங்களுக்கு கேடகமாக இருக்க போகிறார். மனிதர்களுடைய தூஷணத்தின் நிமித்தமாக, அவதூறான வார்த்தைகள் பேசினது நிமித்தமாக நீங்கள் கவலைப்பட வேணாம். எல்லா காயங்களையும் ஆண்டவர் அகற்றி போடுகிறார். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, தாவீது ராஜா சொல்லுகிறது போல, நீர் எங்களை சூழ்ந்துள்ள கேடகமுமாய் இருக்கிறீர், நீர் எங்கள் மகிமையுமாய் இருக்கிறீர், எங்கள் தலையை நீர் உயர்த்துகிறவனாய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீரே மகிமையாய் வெளிப்படுங்க, நீரே மகிமையாய் வெளிப்படுங்க. என் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேணும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் நீர் எழுப்பி ஆண்டவரை கட்ட வைத்த தேவனே, விழுந்து போன இவர்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்ட வைப்பீராக. மீண்டும் முந்தின சீரை நீர் கொடுப்பீராக, முந்தின ஸ்தானத்தை கொடுப்பீராக, கனத்தை கொடுப்பீராக. அன்றைக்கு ஆண்டவரே பானபாத்திரன்காரனுடைய தலையை உயர்த்தினீரே. முன்னிருந்த வேலையை அந்த பானபாத்திரக்காரனுக்கு கொடுத்து ஆண்டவரே தலையை உயர்த்தின தேவனே, இவர்கள் தலையை உயர்த்துவீராக. எல்லா துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, இவர்களுக்கு விரோதமாய் பேசப்பட்டிருக்கிற வார்த்தைகள் வாய்க்காமல் போகட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் இவர்களுக்காக ஆண்டவரை எழுந்தருளி இவர்கள் பட்சத்தில் நீர் வைராக்கியமாக இருந்து நீங்கள் பேசுங்கப்பா. சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்கப்பா. இவர்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இந்த நாளிலிருந்து உங்கள் பாத்திரத்தை ஆண்டவர் நிரம்பி வழிய செய்கிறார், நிரம்பி வழிய செய்கிறார். புது எண்ணெயினாலே உங்களை அபிஷேகிக்கிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவரே உங்களுக்கு மகிமையாக இருக்கிறார், அவரே உங்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்யுங்கப்பா. நான் மனதார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.